நிறைய நேத்தில இருந்து சோசியல் மீடியால பார்த்துட்டேன். 41 பேர் வந்து கொலை பண்ணிட்டான், அவன் எதுக்கு அங்க போறான்? ஸோ அந்த 41 பேர் கொலை பண்ணிட்டு அவன் எதுக்கு அங்க போறான்? நீங்க வந்து கவர்மெண்ட் ஜாப் கொடுத்தா அவர் வந்து அந்த 41 பேர் இறந்ததுக்கு ஈடாகுமா? இப்ப எதுக்கு அங்க போறான்னு கேக்குறீங்க. பட் வந்து நிறைய பேர் நிறைய தற்கூரிங்களுக்கு புரியாத விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, அது வந்து ஜஸ்ட் ஆக்சிடென்ட். ஓகேங்களா? ஸோ அதுக்குமே விஜய் வந்து நிறைய வருத்தப்பட்டு நிறைய வந்து ஃபீல் பண்ணி பார்த்துருப்பீங்க நீங்க. ஸோ வந்து ஆக்சிடென்டா நடக்கிறத வந்து நம்ம வந்து கொலைன்னு சொல்ல முடியாது. நிறைய தற்கூரி என்னன்னா அது கொலைன்றாங்க. அது ஆக்சிடென்ட். ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சு நடந்துட்டு விமர்சனம் பண்ணுங்க. நீங்க அரசியல் ரீதியா அதுதான் வேஸ்ட் ஆஃப் டைம். கோர்ட்டே சொல்லிடுச்சு போலான்ட்டு. ஒரு சிஎம் விசிட் பண்ண விடாம வந்துட்டு இந்த திமுக காரங்க பண்றாங்க. அது வந்து சில்லித்தனமா இருக்கு, கேவலமான வேலை அதெல்லாம். ஓகேங்களா? அவர் வந்து அவங்களால வந்து பாதிக்கப்பட்டதுன்னு ஒரு பேர் வந்துருச்சு. ஸோ அவங்க வீட்டு ஃபேமிலி நிறைய பேர் புரியாத நாய்ங்களுக்கு சொல்றேன். அந்த 41 வீட்டோட ஃபேமிலி வந்துட்டு அவங்க விஜய் வந்து ஏத்துக்கிறாங்க. சரிங்க, தெரியாத நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டு பிள்ளைய ஏத்துக்கிறாங்க. சுத்திட்டே இருக்க நாய்ங்களுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு நான் கேட்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஆமா, இப்ப வந்துட்டு அது வந்து அவரால் நடந்துச்சுன்னு பேர் வந்துருச்சுல்ல. சோ அது கொடுத்தா என்ன தப்புன்றாங்க சொல்றேன் நானு. சோ நிறைய பேர் என்னன்னா அது வந்து அவன் செலவுல பண்ணணும், விஜய் செலவுல பண்ணணும், கவர்மெண்ட் போஸ்டிங் எப்படி கொடுக்கலான்றீங்க. அவர் வந்து அரசு அதிகாரியா முதலமைச்சரா இருக்காரு. சோ பண்ண வேண்டியதை பண்ணிட்டு தானே இருக்கணும். இதுல என்ன தப்பு இருக்குன்ற. அது வந்து ஆக்சிடென்ட், அவ வந்து கொலை பண்ணல. அது நிறைய பேர் புரிய மாட்டேங்குது. கொலைன்னு சொல்லிட்டு திரியறாங்க. ஸோ இன்னைக்கு வந்து போறாங்க, போய் பார்த்துட்டு அங்க 41 ஃபேமிலியோட பார்த்துட்டு அது ரெஸ்பான்ஸ் எப்படின்னா அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும் பார்க்கும்போது. பயங்கரமான அப்டேட்ல தான் இருக்கு. இந்த ஒரு 1.5 மாசம் ஆகுது. அந்த 1.5 மாசத்துலயுமே வந்து நிறைய டெவலப் பண்ணிருக்காருல்ல. ஆனா விஜய் கிட்டே கேட்கிற ஒரே ஒரு ரெக்வஸ்ட்னா அந்த அபியூஸ் கேஸ் மட்டும் இன்னும் வந்து குறையவே இல்லை. அதுக்கான ஆக்ஷன் இன்னும் பயங்கரமான ஆக்ஷன் வந்து அந்த சட்ட ஒழுங்கு கரெக்டா இருக்கணும். அதுக்கான தண்டனை வந்து பயங்கரமா கொடுத்தா தமிழ்நாடு வந்து இன்னும் வந்து பயங்கர பாதுகாப்பா இருக்கும்ன்ற. ஏன்னா ரீசெண்டா ஒரு 13 வயசுக்கு ஒரு குழந்தைய குஜராத் சைடோ ஏதோ ஒரு ஸ்டேட்ல, ராஜஸ்தான் சைடோ ஏதோ ஒரு ஸ்டேட்ல வந்து அந்த குழந்தைய வந்து அபியூஸ் பண்ணிட்டாங்க. 30 பேரு கிட்டத்தட்ட. அந்த குழந்தைய இறந்துருச்சு. ஆனா அதுக்கான பனிஷ்மெண்ட் அவங்க இதுல பாத்தீங்கன்னா ரோட்ல நிக்க வச்சு அடிக்க வச்சு தூக்கில கட்டி தொங்க விடுறாங்களே, அதே மாதிரி தமிழ்நாட்டுல கொடுக்கணும்ன்ற அந்த பயங்கர பனிஷ்மெண்ட்டை தமிழ்நாட்டுல கொடுக்கணும். ஆனா தமிழ்நாட்டுல எவனுக்குமே அந்த பயமே வர மாட்டேங்குது. தொட்டா ரோட்ல நடந்துட்டு போவோம், ஒரு குழந்தைய தூக்கிட்டு போய் கெடுத்து போட்டுறாங்க. வயசான பாட்டி எங்கேயாவது முடியாம படுத்திருப்பாங்க, அதை தூக்கிட்டு போய் கெடுத்து போட்டுறாங்க. ஸோ சட்டம் வந்து கரெக்டா, சட்ட ஒழுங்கு கரெக்டா இருந்துச்சுன்னா, தண்டனை வந்து பயங்கரமா கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி அபியூஸ் கேஸ் வராதுன்னு சொல்றேன். அவங்க சொல்லுவாங்க வாய்க்கு வந்தபடி. ஏன்னா ஒவ்வொரு ஏரியாலயும் அந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை அதுக்கு விசிட்லாம் போயிட்டு தானே இருக்கு. ஸோ எல்லாமே ரோந்து பண்ணி எல்லாமே இருந்துட்டு தான் இருக்கு. நானும் ரெகுலரா பாக்குறேன், எல்லாமே போயிட்டு தான் இருக்கு. எது பண்ணாலுமே அதுக்கு ஒரு நொட்டம் சொல்லிட்டு இருந்தா நாங்க என்ன பண்றதுன்னே தெரியலையே. அவர் பண்ண வேண்டிய விஷயத்த பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கான டைம் தான் கொடுக்குறேன். சும்மாலாம் யாரையும் வந்து ஓட்டு போட்டு சிஎம்லாம் உட்கார வைக்க மாட்டாங்க. ஒரு மாற்றம் வேணும் தானே மக்கள் உட்கார வைக்கிறாங்க. அப்ப அவங்க இப்ப செய்யற வேலையை செய்ய விடுங்கடான்னு தான் கேட்கிறேன். எந்த வேலை பார்த்தாலும் அதுக்கு ஏதாவது குறை சொல்லிட்டு இருந்தா அப்ப எப்படி வேலை பார்க்கறது? தாவாய்க்காவிலே வந்து ஒவ்வொரு தொகுதியிலும் எம்எல்ஏக்களா இருக்காங்க. அந்த எம்எல்ஏக்கள் யாரையுமே வந்து கரெக்டான வேலை பார்க்க வருது இல்ல. அந்த புள்ள குழந்தைய தூக்கிட்டு அங்க போகுது சட்டசபைக்கு, இந்த புள்ள இங்க போகுது, அந்த எம்எல்ஏ அங்க பண்ணிட்டாரு, இப்படி பண்ணிட்டாருன்னு குறைதான் சொல்றீங்க. அதுக்கான நடவடிக்கை தாவேகா சைட்ல தப்பு பண்ணாலுமே விஜய் வந்து ஆக்ஷன் எடுத்துதான் ஆகணும்னு தான் நான் சொல்றேன். எல்லாத்துக்கும் பொது உரிமை எல்லாத்துக்குமே கொடுக்கணும். அது தாவேகா சைடு கட்சிக்காரங்க தப்பு பண்ணாலும் தப்பு தான். அது வந்து மூடிலாம் மறைக்க முடியாது இல்லையா? கரூர் வருவேன், கரூர்ல விஜய் காலை வைப்பாரான்னு கேட்டாங்கல்ல. இன்னைக்கு போயிட்டார்ல, நின்றுட்டார்ல. கேட்கலாம், அன்னைக்கு ஏன் போல இன்னைக்கு போனாருன்னா அன்னைக்கு சூழல் அப்படி. அவர் இந்த ஒரு சம்பவத்தை வச்சு அவரை முடிச்சு விடலான்னு பாத்தீங்க. ஆனா மக்கள் முடிச்சு விட்டாங்கல்ல. என்னன்னா இவர் போனா சும்மா இருக்க மாட்டாரு. இதுக்கு யார் காரணம்? சில விஷயத்தெல்லாம் பேசுவாரு. அதை அவங்களால ஏத்துக்க முடியாது. ஏன்னா இவங்கதான் விஜய் சார் பேச ஆரம்பிச்சாலே ஓடிடுற கேங்கா தானே இருக்கிறாங்க. அதனால அவர் பேசுறதை இவங்களால டைஜஸ்ட் பண்ண முடியல. விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா அவர் ஆரம்பத்துல இருந்து போய்க்கணும். இப்பயே வந்து 40 பேர் பார்க்கணும். ஏன்னா ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா ஒரு 40 பேர் வந்து கொண்டிருக்கிறாங்க. இது பாத்தீங்கன்னா எந்த ஒரு இதுவும் நடவடிக்கை எடுக்கல. 41 பேர் பாத்தீங்கன்னா அன்னைக்கு ஏதாவது பிரச்சனை ஆகி போய் மக்கள் வந்து விசாரிச்சு இது மாதிரி தப்பு பாத்தீங்கன்னா ஒரு விபத்தால் நடந்திருக்கு, இது திமுக சதியோ இல்ல டிவிக்கு ஆளோ இல்ல, இது விபத்தால் நடந்து சொல்லிக்கணும். அது சொல்லாம போது ரொம்ப கஷ்டமா இருக்கு ப்ரோ.
அனுமதிக்கல டிஎம்கே ஆட்சி. அப்பா டிஎம்கே தான் ஆட்சியில் இருந்தாங்க, அப்ப அனுமதிக்கல அவங்க. ஏன்னா இப்ப ஆட்சி 3 மாசம் அவர் கையில தான் இருக்குல்ல, 3 மாசம் இடையில போய்க்கலாம்ல, ஏன் போகாமக்கிறாரு? ஆனா 3 மாசத்துக்கு போயிட்டு இருங்களா? அதை போல இனிதான் வந்து போறேன்னு சொல்லிக்கிறாங்க. போய் என்னதான் நடக்க போகுதுன்னு தெரியல. ஏன்னா கரூர் மக்கள் பாத்தீங்கன்னா, ஏன்னா எல்லா மாவட்டத்துல பாத்தீங்கன்னா திருச்சி பார்த்தீங்கன்னா மலைன்னு சொல்லுவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா கரூர் வந்து ஒரு வடுவாயிடுச்சு. கரூர்னா 41 பலி தான் வந்து ஒரு வடுவாயிடுச்சு ப்ரோ. அவங்க எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு தரேன்னு சொல்லிட்டு சிஎம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஏன்னா கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஏகப்பட்ட மாணவ மாணவி பாத்தீங்கன்னா கண்ணு முழிச்சு ஒரு கணவன் இருப்பாங்க, அவங்களுக்கு கிடைக்காத அங்கீகாரம் 40 பேர் செத்தா வந்து கிடைச்சுன்னு பாத்தீங்கன்னா ஒரு இழிவா பாக்குறேன். வர நாட்கள் பாப்பீங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காரு. இப்போ 35 கோடி கொடுத்து எல்லாரையும் வேலை வாங்குறாங்க, வேலை பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இஷ்யூ எப்படி நான் பாக்குறீங்க டிஎன்கே சைட்ல இருந்து? இல்ல அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. ஆனா அதுக்கான ஆதாரம் இருக்கான்னா அதுவும் நம்மளுக்கு சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து எல்லாருமே பண்ணக்கூடியவங்க தான். ஒரு பெரிய பெரிய கட்சி, அதுவும் திமுக மாதிரி பல ஒரு மிகப்பெரிய பணபலம் வாய்ந்த ஒரு கட்சிலாம் பண்ணக்கூடிய ஒரு செயல் தான். இப்ப நான் ஒன்னே ஒண்ணு கேக்குறேன். இப்ப நீங்க எம்எல்ஏ விஜய் கிட்ட இருந்து தூக்கிட்டு என்ன பண்ண போறீங்க? ஆட்சி கவுந்துருமா? சரி கவுட்டோம், ஏன் ரீஎலெக்ஷனே வராதா? வந்தா யார் ஜெயிப்பா? திரும்பவும் விஜய் சார் தான் ஜெயிப்பாரு. சும்மா அதாவது இதெல்லாம் வந்து இவங்க திராவிடம் சமூக நீதி எல்லாம் பேசிட்டு அவன் தான் சூழ்ச்சி பண்றான், ஆரியன் தான் சூழ்ச்சி பண்றான்னு இவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. இவங்களே சூழ்ச்சி பண்ணிட்டு ஜென்சி டீம் வந்து பல்லவி அவங்க வந்து ரொம்ப இன்சல்ட் பண்ணி பேசுறாங்க. அது எப்படி நான் பாக்குறீங்க? ஓப்பனா சொல்லணும்னா இன்னைக்கு மீடியால திமுகன்னு ஒண்ணு இருக்குடா அப்படின்னு வந்து எடுத்து பேசுறதுக்கே யாருன்னா இந்த ஜென்சி தான். ஏன்னா பசங்க வந்து பேசுறானுங்க. ஏன்னா பெரிய ஆளுங்க பேசினா லூஸ் டாக்ஸ் விட்டுடுறாங்க. மற்ற பேசலாம்னா சில பாதி பேர் தோத்துட்டு வீட்டில் உட்காந்துருக்குறாங்க. சரி யாரை பேச விடலாம் அப்படின்னா நம்ம ஜென்சி வா பேசு, இன்னைக்கு நீ வரியா, உனக்கு ஒரு டீ, உனக்கு ஒரு பிரியாணி, உனக்கு ஒரு பேமெண்ட்டு வா அப்படின்னா அவனுக்கு போய் பசங்க ஃபன் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கானுங்க. அவன் வந்து நான் என்ன கேட்குறேன், எவ்வளோ பிரச்சனை இருக்கு, அதை பற்றிலாம் பேச மாட்டான். பல்லவி குழந்தைய அவங்க தூக்கிட்டு வந்ததை நீ கேவலப்படுத்துறனா நீ எவ்வளோ ஒரு கேடுகட்ட ஒரு ஜென்மமாக இருப்ப நீ. ஒரு கை குழந்தைய தூக்கிட்டு வைக்கிற, அதை நீ நக்கல் அடிக்கிறிய. உனக்கெல்லாம் இன்னும் அரசியல் பேசுறதுக்கு உனக்குலாம் என்ன தகுதி இருக்கு? நீங்கெல்லாம் வந்து பேசிட்டு இருக்கீங்க. அதனால இந்த ஜென்சி இதெல்லாம் வந்து எப்படின்னா வீட்டில் தண்ணி தெளிச்சு விட்டுருப்பாங்க, எப்படின்னா போய் தொலை அப்படின்னு சில பேர், அந்த குரூப்ல சில பேர் அங்கே போய் சுத்திட்டு இருக்குங்க. ஆக்சுவலாக நான் ஃபேன் கிடையாது, நான் ஏகே ஃபேன். தளபதி விஜய் அவர்களோட கட்சியில் இருக்கேன். நான் வந்து ஒரு தொண்டனா இந்த ஜனநாயகனுக்கு நிற்கிறேன். சரிங்களா? நான் வந்து எப்படின்னா அவர் படத்தை ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போய் பார்ப்பேன், எல்லாமே ஓகே தான். பட் எனக்கு அந்த வெறித்தனமான ஒரு செலிப்ரேஷன் தான் எனக்கு வந்து ஏகே தான். அது ரஜினிகாந்த் தான் ஏகேவான்னு கேட்டால் கூட எனக்கு ஃபர்ஸ்ட் ஏகே தான். அப்புறம் தான் அவரோட மாசு, ரஜினி சாரோட மாசெல்லாம் செகண்டரி தான். ஸோ அப்படி இருக்கிற ஒரு ஏகே ஃபேனா நான் வந்து பார்த்தோம்னா இப்போ இந்த ஜனநாயகனுக்கு ஏன் நான் வெயிட் பண்றேன்னா, ஜனநாயகன் படத்துக்கு நடந்தது ஜனநாயகத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்து. ஒரு படத்தையும் முடக்கிட்டானுங்க. ஏன்னா அவரு சொன்ன வந்து வாக்குறுதி நிறைவேற்றல. ஏன்னா அவர் சொன்ன வாக்குறுதி 16 சிலிண்டர் சொல்லிக்கிறாரு, மாதந்தோறும் மகளிருக்கு 2000 ரூபாய் சொல்லிக்கிறாரு. இதே வந்து அவர் ஒன்றும் சரி செய்ய முடியாது. ஏன்னா 6 சிலிண்டர் வந்து வாய்ப்பே கிடையாது. அதுல பார்த்து 2500 ரூபாய். ஏன்னா லட்சக்கணக்கான கோடி வந்து நம்ம கடனுக்கு இருக்கு. 2500 ரூபாய் கொடுத்து சாத்தியமே கிடையாது. ஏன்னா முன்னாடியே பார்த்தீங்கன்னா வாயில் வந்து வடை சுட்டாரு. ஏன்னா அந்த வடையை சுட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு தட்டி இன்னும் போடணும் கண்டிப்பா மக்களுக்கு. கண்டிப்பா வந்து வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அவர் கலைஞரே திமுக ஆட்சியில பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா 1000 வந்ததுக்கு. இவரு கொடுக்குறது ரொம்ப கஷ்டம் தான். மக்கள் ஒரு ஏமாற்றம் தான் வந்து சொல்லிடுறாரு. அது இல்லாம பார்த்தா ரீல்ஸ் அரைச்சு தான் பண்ணிடுறது. ஒரு புரட்சி வந்து ஏற்படுத்தல. ஆமா, ஏன்னா நீங்க ஒரு கீர்த்தனை அமைச்சர் பார்த்திருப்பீங்க, தொழில்துறை அமைச்சர் ஸ்கூல்ல போயிட்டு தேவையில்லாத வேலையை பண்ணிக்கிறாங்க. ஒரு பள்ளி மாணவிக்கு பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் தெரியலன்னா அது சொல்லி கொடுக்கணும். அது தேவையில்லாம போயிட்டு அது என்ன இது என்ன கேட்க தப்பு. வாட் இஸ் ஒரு ஃபாதர் வந்து கேட்டு தப்பு தான். ஏன்னா அவங்க அப்பா அம்மா இல்லாத பாத்தீங்கன்னா என்ன மாதிரி நிலைமை நினைச்சுங்க பாருங்க. ஏன்னா ஆமா இங்கிலீஷ் திணிக்கிறேன். ஏன்னா அவங்களே வந்து தெலுங்காளு. ஏன்னா நம்ம வந்து இங்கிலீஷ் வந்து ஒரு மொழி தான் தவிர அது கட்டாயப்படுத்த கூடாது. தமிழ் தான் வந்து நம்ம இன்றியமையாத மொழி நம்ம தமிழ்நாட்டுக்கு. அதான் கொண்டு வர வந்து இங்கிலீஷ் நம்ம கொண்டு வரக்கூடாது. இந்த ஆட்சி பாத்தீங்கன்னா மக்களுக்கு ஒரு கண்கொள்ளா காட்சி கிடையாது. ஒரு பீச் தான் பாக்குறோம். எனக்கு பொறுத்த வரைக்கும் அதான் எந்த ஒரு நல்ல திட்டங்களும் சரி, இந்த மாதிரி நான் ஒரு ஸ்ட்ரக்சர் கொண்டு வரேன், மக்களுக்கு ஒரு நல்ல திட்டம் கொண்டு வர போல விஜய் அவர்கள்.
செய்வாங்க. கண்டிப்பா வாய்ப்பே கிடையாது ப்ரோ. 100% அடிச்சு சொல்றேன், அவர் நடக்க வாய்ப்பே கிடையாது ப்ரோ. எதனால அப்படி சொல்றீங்க? எக்ஸ்பீரியன்ஸ்ல ஏன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சினிமா மோகத்துல தவிர மக்கள் நல்ல திட்டம் கொண்டு வர கிடையாது. ஏன்னா மக்களுக்கு தலைவனா பாத்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் கொண்டு வரணும். அதுதான் நான் எதிர்பார்க்கறேன்.